ரேவதி எனக்கு பைக் ஆர்டர் பண்ணியிருந்தால இந்த டெலிவரி கொடுக்க வந்திருந்தாங்க. அவ ஆசையா உங்களுக்காக அந்த பைக் ஆர்டர் பண்ணிருந்தா. அத கல்யாண நாள் கிஃப்டா சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அந்த பைக்ல உங்க பின்னாடி உட்கார்ந்து ஜாலியா ஊரை சுத்தி வரணும்னு கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கனவு மாதிரி கலைஞ்சிருச்சு. மாப்பிள்ள, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்க 2 பேருக்கும் எவ்வளவோ பிரச்சனைங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமே இருந்தீங்க. நாங்க கட்டாயப்படுத்தினால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பிடிக்காமே வாழ ஆரம்பிச்சீங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சீங்க. அந்த நேரத்துல உண்மை வெளியில தெரிஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு வாழற மாதிரி ஆயிடுச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு ஈஸ்வரி உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக கோர்ட் வரைக்கும் போயிட்டா. இப்ப ரேவதிக்கு பழசெல்லாம் மறக்கிற அளவுக்கு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் பார்த்து ரேவதி பேசினா. ஆனா உங்களை பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. கடவுள் எல்லாருக்கும் சோதனையை கொடுப்பாரு. ஆனா உங்க வாழ்க்கையில சோதனையை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு. ரேவதிக்கு இப்ப என்ன அடையாளம் தெரியல, ஆனா இது நிரந்தரம்ல. அவளுக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாமா. அவ முழுசா குணமாயி திரும்ப வந்தாலே போதும். அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் இருந்திருந்தா எங்க எல்லாரையும் விட உங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சிருப்பா. உங்ககிட்ட தான் பேசியிருப்பா. ஏன்னா எங்க எல்லாரையும் விட அவளுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். யார் கண் பட்டுச்சோ உங்க 2 பேர் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சே. மாமா, வேற யாரு கண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் சின்னத்தை தான் காரணம். அவங்க தான் முதல் நாள்ல இருந்து இவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சே தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ உங்க புருஷன் சிவனாண்டி மேலதான் இந்த மேட்டர்ல டவுட்டா இருக்கு. அந்த ஆள் தான் ரேவதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மாப்பிள. இப்ப இருக்கிற சூழ்நிலை பயன்படுத்திக்கிட்டு ஈஸ்வரி என்ன வேணா பண்ணுவா மாப்பிள. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மாமா? அவ என்ன வேணா பண்ணுவா மாப்பிள. ஏன் உங்க 2 பேரும் பிரிக்க கூட முயற்சி பண்ணுவா. அவங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்புறேன். என்ன மாப்பிள, அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்து இப்படி பேசுறீங்க? அவ கண்டிப்பா உங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் பிளான் பண்ணுவா. ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. இதை பயன்படுத்திக்கிட்டு நிச்சயமா உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணுவா. சகல, அவங்க பேசாம இருந்தாலும் சின்னத்தை பேசாம இருக்க மாட்டாங்க. அத்தையை ஏத்தி விட்டு உன்னை வெளியே துரத்த பார்ப்பாங்க. தான் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா ரேவதிக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடும் சொல்லியிருக்காங்கல்ல. யார் எங்களை பிரிக்க நினைச்சாலும் அது நடக்காது.